இந்த வீடியோவில் ஹார்ட் வேல்வ் ஆப்ரேட் பண்ண போகிற பேஷண்ட்ஸ்க்கு யாருக்கெல்லாம் டிஷ்யூ வேல்வ் போடணும், யாருக்கெல்லாம் மெக்கானிக்கல் வேல்வ் போடணுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். சப்போஸ் அந்த வேல்வ் சுருங்கி இருந்தாலோ இல்லை லீக் ஆனாலோ உங்களுக்கு சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா அந்த வேல்வை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு மெட்டாலிக் வேல்வ் இல்லை ஒரு பயோப்ராஸ்தட்டிக் வேல்வ் மாற்றி ஆகணும். உங்களுக்கு 60 வயசுக்கு மேலே ஆச்சுன்னா பயோப்ராஸ்தட்டிக் வேல்வ் போடுறது பெட்டர். அதே உங்களுக்கு 60 வயசு கீழே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டாலிக் வேல்வ் போடுறது பெட்டர். மெட்டல் வேல்ங்கிறது ஸ்டீலால் செய்யப்பட்டது. டிஷ்யூ வேல்வ் அதுக்கு இன்னொரு பேர் பயோப்ராஸ்தட்டிக் வேல்வ். அது எதனால் செய்யப்பட்டதுன்னா நம்ம ஹியூமன் பீங்ஸ் மாதிரியே இருக்கிற மிருகங்கள்லேருந்து எடுக்கப்பட்ட ஹார்ட்டில் இருக்கிற வேல்வ்ஸ். உதாரணத்துக்கு போர்சைன்னா பன்னிகளோட ஹார்ட்டில் இருக்கிற வேல்வ்ஸ் எடுத்து அது ஹியூமன் பீங்ஸோட வேல்வ் மாதிரியே ஃபேக்ட்ரியில் தயாரிக்கிறது. அல்லது பொவைன் வேல்வ்ஸ்ன்னு சொல்லுவோம். பொவைன்னா மாடு, பஃபலோ, எருமை அந்த வகையில் சேர்ந்தது. அதோட ஹார்ட்டில் இருக்கிற வேல்வ்ஸ் எடுத்து நம்ம மனுஷங்கள் இருக்கிற வேல்வ் மாதிரியே ஃபேக்ட்ரியில் தயாரிக்கிறது. அதுக்கு பேர் பொவைன் வேல்வ்ஸ்ன்னு சொல்லுவோம். உங்களுக்கு 60 வயசுக்கு மேலே ஆச்சுன்னா எதுக்காக அந்த டிஷ்யூ வேல்வ் இல்லை பயோப்ராஸ்தட்டிக் வேல்வ் போடுறோம்னா 60 வயசுக்கு மேலே உங்களுக்கு சப்போஸ் மெட்டாலிக் வேல்வ் போட்டோம்னா உங்களுக்கு லைஃப் லாங் அந்த அசிட்ரோம் அல்லது வார்ஃபேரின் சாப்பிட வேண்டியிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு 60 வயசுக்கு மேலாகி நீங்கள் அசிட்ரோம் அல்லது வார்ஃபேரின் மாத்திரை சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிரெயினுக்குள்ளார ப்ளீடிங் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் 60 வயசுக்கு கீழே இருந்தீங்கன்னா மெட்டாலிக் வேல்வ் தாராளமாக போடலாம். அந்த அஃபெக்ட் ஆகிருக்கிற வேல்வை கட் பண்ணி எடுத்துகிட்டு மெட்டாலிக் வேல்வை ஃபிக்ஸ் பண்ணி விட்ருவோம். மெட்டாலிக் வேல்வ் போட்டோம்னா நீங்கள் லைஃப் லாங் அசிட்ரோம் அல்லது வார்ஃபேரின்ங்கிற ஒரு மாத்திரையை நீங்கள் சாப்பிட வேண்டியது இருக்கும். இந்த அசிட்ரோம் அல்லது வார்ஃபேரின் மாத்திரை எதுக்காக கொடுக்கப்படுதுன்னா நம்ம ஹார்ட்டில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா, அது மெட்டல் வேல்வ். நார்மலாக நமக்கு கையிலையோ காலையோ அடிபட்டுச்சுன்னா என்ன ஆகும், கொஞ்ச நேரம் ப்ளீடிங் ஆகும். அதுக்கப்புறம் அதே தன்னை போல் ஒரு சீல் மாதிரி ஃபார்ம் ஆகி ஸ்டாப் ஆயிடும். அது இயற்கை. ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற வேல்வ் இருக்கு இல்லையா, அது செயற்கையான ஒரு பொருள். அது ஒரு மெட்டல். சப்போஸ் நம்ம பாடிக்குள்ளார அந்த வேல்வ் பொறுத்துனோம்னா என்ன ஆகும்னா கிளாட் ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி வேல்வில் கிளாட் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு வேண்டி நம்ம அசிட்ரோம் அல்லது வார்ஃபேரின் மாத்திரை சாப்பிட வேண்டியது இருக்கும். இந்த அசிட்ரோம் அல்லது வார்ஃபேரின் பிளட் தின்னர்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுவே பயோப்ராஸ்தட்டிக் வேல்வ் போட்டோம்னா ஆப்ரேஷனுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு 3 months மட்டும் அசிட்ரோம் அல்லது வார்ஃபேரின் சாப்பிட வேண்டியது இருக்கும். 3 monthsக்கு அப்புறம் அந்த மாத்திரையை ஸ்டாப் பண்ணிவிட்டு பிளெயின் எக்கோஸ்பிரின் மட்டும் கண்டினியூ பண்ண வேண்டியது இருக்கும். வேறு யாருக்கெல்லாம் இந்த பயோப்ராஸ்தட்டிக் வேல்வ் அல்லது இந்த டிஷ்யூ வேல்வ் தேவைப்படும்னா யங் ஃபீமேல்ஸ், அதாவது சைல்ட் பேரிங் ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க, இன்னும் ஃபேமிலியை கம்ப்ளீட் பண்ணாதவங்க, அவங்களுக்கு இந்த டிஷ்யூ அல்லது பயோப்ராஸ்தட்டிக் வேல்வ் யூஸ் ஆகும். ஏன்னா ப்ரெக்னென்சி டைமில் அவங்களுக்கு அசிட்ரோம் அல்லது வார்ஃபேரின் மாத்திரை சாப்பிட்டாங்கன்னா அந்த அசிட்ரோம் அல்லது வார்ஃபேரின் மாத்திரை இந்த தொப்புள் கொடி மூலமாக அந்த குழந்தைக்கு போய் அந்த குழந்தைக்கு பாதிப்பு உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் ப்ரெக்னென்சி டைமில் இந்த அசிட்ரோம் அல்லது வார்ஃபேரின் மாத்திரையை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஷ்யூ வேல்வ்னால நிறையா யூசஸ் இருந்தாலும் ஒரு முக்கியமான ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. அது என்னன்னா இன்னொரு 10-15 இயர்ஸில் அந்த டிஷ்யூ வேல்வ் டீஜெனரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் அந்த வேல்வ் டீஜெனரேட் ஆச்சுன்னா இன்னொரு ரீடோ சர்ஜரி தேவைப்படலாம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.